டேய், அவன் சொல்றதெல்லாம் கேட்காதடா, அவன் சொல்றதெல்லாம் நம்பாதடா. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் போதையிலையோ அல்லது சும்மா வாய்ச்சவடாலுக்கோ வாக்குறுதி கொடுத்தா நாம் உடனே சொல்கிற முதல் டைலாக் இது தான். ராத்திரி நேரத்தில் போதையில் பல கோட்டைகளை கட்டுறவங்க காலையில் எழுந்ததும் நான் அப்படி சொன்னேன்னா அப்படி கேட்குறத நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். அதனாலே இந்த பழமொழி 100% உண்மைன்னு நம்ம பல நேரங்களில் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நிஜமாவே நம்ம முன்னோர்கள் மது அருந்துவோர்களை பற்றி இப்படி ஒரு பழமொழியை உருவாக்கியிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்பவும் போலவே இந்த பழமொழிக்கும் நம்ம ஒரு வார்த்தை பிழையை செஞ்சுட்டோம். அங்கே தான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது. இந்த பழமொழியோட உண்மையான வடிவம் என்ன தெரியுமா? குடி, காரியம், பேச்சு விடிஞ்சா போச்சு என்பது தான். இதில் குடி என்பது மது குடிப்பதை குறிக்கவில்லை, குடியிருப்பு அல்லது குடும்பத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் காரியம் என்பது சுப காரியத்தையும் நல்ல காரியத்தையும் நல்ல முடிவுகளையும் குறிக்குது. அதாவது ஒரு குடும்பத்தோட முக்கியமான முடிவுகளையும் அல்லது சுப காரியங்களையும் இரவு நேரத்தில் பேசும்போது அதன் மீது உறுதியான முடிவு எடுத்து வைத்து செயல்படுத்த வேண்டும். பலரது கருத்துக்கள் சலசலப்பிலும் அந்த நல்ல முடிவுகள் மாறிப்போகலாம். அதுக்கு தான் தள்ளி போகக்கூடாது என்பதற்காக குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்பதை நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த பழமொழியோட அர்த்தமும் கூட. நல்லதை தள்ளி போடாது என்பதை தான் அவர்கள் அப்படி சொன்னார்கள். எவ்வளவு அருமையான குடும்ப தத்துவத்தை காலப்போக்கில் நம்ம குடிகாரன் தத்துவமாக மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம முன்னோர்கள் சொன்ன எந்த விஷயமும் காரணம் இல்லாமல் முளைக்கலை. உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் இப்படி போதையில் பெரிய பெரிய சத்தியம் பண்ணிவிட்டு காலையில் அதை சுத்தமாக மறந்து போன அந்த ஆள் யார்? அவர் அரட்டைப்பெட்டியில் டேக் பண்ணி இந்த உண்மையை அவரும் தெரிஞ்சுக்கட்டும்.